ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம அஜித் குமார் நடித்து ரிலீஸ் ஆகக்கூடிய குட் பேட் அக்லி படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக அந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டாக படத்தரப்புல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம அஜித் குமார் இந்த படத்துக்கு முன்னாடி விடாமுயற்சி படத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த படமே இன்னும் கம்ப்ளீட் ஆகி முடிக்கல. அதுக்குள்ளேயுமே இந்த குட் பேட் அக்லி படத்தில் வந்து நடிக்க வந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகியுமே இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து ஒரு அப்டேட் கூட வரல. ரீசெண்டாக அந்த படத்துல இருந்து ஒரு மேக்கிங் வீடியோ வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாச்சும் நம்ம அஜித் குமார் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆனா அதை தவிர்த்து இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து ஒரு அப்டேட்டுமே இது வரைக்கும் வந்ததில்ல. அதுல குறிப்பா நம்ம அஜித் குமார் அவருடைய பெட்டே ட்ரீட்டா கூட எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே சரியான காண்டுல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எதிர்பாராத விதமா அன்எக்ஸ்பெக்டடா இந்த குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஒரு அப்டேட்டை நம்ம மைத்ரி மூவிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாச்சும் இந்த குட் பேட் அக்லி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போதைக்கு அபிஷியலாவே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த டைட்டில் லுக் போஸ்டர்ல நம்ம அஜித்தை வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. ஆனா இந்த ஒரு போஸ்டர்ல நம்ம அஜித் குமாரை பயங்கரமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே 3 வருஷம்ல நம்ம அஜித் குமார் அந்த போஸ்டர்ல வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு போஸ்டர்ல நம்ம அஜித் குமார் கேங்ஸ்டர் லுக்ல வந்து இருக்காரு. இதுக்கு முன்னாடி வெளிவந்த படங்கள்ல நம்ம அஜித் குமார் ஒரு சீரியஸான லுக்ல தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒரு படத்துல நம்ம அஜித் குமார் ஒரு ரகடான ஃபேஸ்ல காமெடியா வேதாளம் படத்துல வந்து அஜித் குமாரை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எதிர்பாராத விதமா இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா திடீர்னு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே இதை வந்து ரொம்பவே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கலர் ஷேடோ தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். மார்க் ஆண்டனி படத்துக்கு அப்புறமா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம அஜித் குமாரை வச்சு இந்த குட் பேட் அக்லி படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. கண்டிப்பா மார்க் ஆண்டனி படத்துல கொடுத்த கம்பேக்கை விட இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா 2025 பொங்கல் ட்ரீட்டா இந்த குட் பேட் அக்லி படத்தை தியேட்டர்ல கொண்டு வரும் அப்படின்றத அபிஷியலா அந்த ஒரு போஸ்டர்ல மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் நம்ம அஜித் குமாருக்கும் இந்த குட் பேட் அக்லி எப்படிப்பட்ட ஒரு படமா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருந்துச்சு, நீங்கள் இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.